படிங்க, கம்பராமாயணம் நிறைய படிக்க வேண்டியது. அடுத்து யாரை கூப்பிடலாம்? ஒரு பெண்மணி சைட்ல இருந்து வாங்க. வாங்க, நீங்க தான் உமா. போடாதீங்க ஐயா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லாம் வல்ல கேக்குதா? எல்லாம் வல்ல இறையை மன மொழி மெய்யால் வணங்கி எனது உரையை போட்டுகின்றேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு எனக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்தி இலக்கியத்தை பத்தி பேசணும் அப்படின்னாங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பக்தி இலக்கியத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கடல். அதுல மூழ்கி முத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். அவ்வளவு இருக்கு நம்ம பக்தி இலக்கியத்துல. சரி, பக்தி இலக்கியத்துல நம்ம என்னத்தை எடுத்து பேசலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே, பேச போற மொழி என்னவோ நமது தாய் தமிழ் மொழியில தான் பேச போறோம். சரி, தமிழ் சார்ந்த தமிழ் கடவுளாம், அதாவது கந்த கடவுளாம், நம் சொந்த கடவுளாம் முருகனோடு தொடர்புடைய ஒரு பக்தி இலக்கியத்தில இருந்து ஒரு சில துளிகளை எடுத்து இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது நம்ம திருப்புகழை எடுத்து பேசலாம். அது பேசணும் அப்படின்னு சொன்னா வருடக்கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு அதுல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் போக போறதில்ல. திருப்புகழிலிருந்து ஒரு துளியை எடுத்துக்காட்டாதான் நம்ம எடுத்துக்க போறோம் இந்த உரையில. இதை துவங்குறப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திருப்புகழை பேசுறதுக்கு முன்னாடி இது பக்தி பிளஸ் இலக்கியம், பக்தி கூட்டல் இலக்கியம், பக்தி இலக்கியம்னு வந்தாச்சு. அப்ப எதெல்லாம் பேசணும் அதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழை பத்தி பேசணும், தமிழர் பண்பாடு தமிழ் குடியை பத்தி நம்ம முதல்ல பேசணும், தமிழ் கடவுளாம் முருகனை பத்தி நம்ம பேசணும், அதுக்கப்புறம் பக்தியை பேசணும், அதுக்கப்புறம் கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பக்தி இலக்கியம்னு சொன்னதுனால நம்ம இலக்கியத்தை பத்தி பேச வரோம். எல்லாத்தையும் பத்தியும் சின்ன சின்ன அங்கங்க அப்படி டச் பண்ணிட்டு அந்த டச் அப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச. ஆமா, ஐயா வேற மணி அடிக்க, நல்ல வேலை இன்னைக்கு மணி எடுத்துட்டு வரல, அதனால தப்பிச்சேன். 8 நிமிஷத்துக்குள்ள பேசணும் அப்படிங்கறது இதெல்லாம் ரொம்ப அக்கிரம ஐயா. இருந்தாலும் நான் முயற்சி செய்யறேன். முதல்ல நம்ம தமிழை எடுத்துக்குவோம். தமிழை இப்ப நம்ம தாய்மொழி தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தாய் தமிழ் மொழியை. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். செம்மையான மொழி, அங்கீகரிக்கப்பட்ட 6 செம்மொழிகளில் ஒன்று நம்முடைய தாய் தமிழ் மொழி. எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும்னா 4000 வருஷம் கடந்தும் இன்னும் பேசும் மொழியாக இருந்து கொண்டிருக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் பேசி வரி வடிவம் பெற்ற ஒரு செம்மையான மொழி. அதனால அதை நம்ம செம்மொழின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட தமிழ்ல நம்ம ஒரு சில விஷயங்களை நான் இப்ப முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த தமிழ் குடி. அது என்ன குடி? குடின்னு சொல்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த 2 வரி. ஆனா அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, அதேதான். ஆனா நம்ம நடுவுல ஒரே ஒரு வேர்டை மட்டும் முழுங்கிடுவோம். வாளோடு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதுல வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படின்னு சொல்றோம். கல் இல்லாம மண் இல்லாம இருந்த காலத்துல மனுஷ பையன் எப்படிரா தமிழை பேசிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது அப்படி இல்லை. வேட்டை சமூகமாக நாம் இருந்த பொழுதே நம் தமிழ் குடிகள் உலகம் எங்கும் பரவி கிடந்திருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா அப்படிங்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு இந்த உலக நிலப்பரப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தோன்றின ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் அப்படின்றத நம்ம இங்க கணக்குல எடுத்துக்கிறோம். நடுவில் அந்த வாளோடு அப்படிங்கறத நம்ம எல்லாம் நிறைய பேர் முழுங்கிடுறோம் இல்லையா? வாளோடு அது என்ன
வாழ், வேல் இதெல்லாம் நம்மளோட பரம்பரை சொத்து, தமிழனோட பரம்பரை சொத்து. அது வந்து நம்ம ரொம்ப தூரம்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண வேணாம். இந்த 3 வாரத்துக்கு முன்னாடி தான் மனுஷ பயங்கள்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். சிவகலையில இரும்பு நாகரிகத்தை கண்டுபிடித்த முதல் குரங்கு தமிழ் குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக தொல்லியல் ஆய்வாளர்கள் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அயன் ஏஜ் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெக்னிக்லாம் வந்து டர்க்கில தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம். ஸோ அந்த வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க தமிழ் குடியில நம்ம இருந்திருக்கோம். சரி, அடுத்தது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப இதை பத்தி பேசாச்சு. கடைசியா நம்ம வந்து திருப்புகழ் பேசுறோம்னு சொல்லிட்டு நம்ம சொந்த சாமி கந்தசாமியை பத்தி பேசாம இருந்தா எப்படி? அதனால தமிழ் கடவுளுக்கு நம்ம வந்துருவோம். முருகனை பத்தி பேசுறோம். முருகு என்றால் என்ன அப்படின்னு இல்லையா? முருகு என்றால் அன்பானவர், ஞானத்தின் மொத்த உருவானவர், இப்படி நிறைய விஷயங்கள். மூ கூட்டல் ரூ கூட்டல் கூ. முதல்ல எடுத்தீங்கன்னா மெல்லினமாக கடவுள், கந்த கடவுள், நம் சொந்த கடவுள் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம இப்ப வந்து பல பேர்ல சொல்லிட்டு இருக்கோம். பக்தி இலக்கியம்னு வந்ததுனால இதை நான் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்துல இல்லாத மதங்களே கிடையாது. நம்ம வந்து இப்ப வந்து இந்து மதம், கிறிஸ்துவ மதம் அப்படிலாம் நம்ம பிரிச்சு பேசுறோம். அதுக்கு முன்னாடி பழமையான மதங்கள் நிறைய இருந்திருக்கு இந்த நம்ம புண்ணிய பூமியில. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பல பிரிவுகள்ங்க. வந்து சூரியனை மட்டுமே கும்பிடக்கூடிய சௌரம் என்ற ஒரு மதம் இருந்திருக்கு. சக்தி வழிபாட்டை மட்டுமே கொள்ளக்கூடிய ஒரு சாக்தம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்திருக்கு. சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய சைவம் இருக்கு. திருமால் அதுக்குள்ளேயே நம்ம பிரிச்சுக்குவோம். நீ வந்து வடகலையா தென்கலையா அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கணாபதியம், இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல, அதே மாதிரி கௌமாரம் என்ற ஒரு பழமையான மதமும் இருந்தது. அதில் முருகக் கடவுளை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதன்மையானவராக கருதி நம்ம வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது வந்து காலக்கணக்கெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்டால் தமிழன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கூட இந்த தமிழ் சமூகங்கள் அங்கே இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சரி, இந்த தமிழ் கடவுள் முருகனை வந்து எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உருவம், மொத்த உருவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த வேல் பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தின் சொரூபம். கூர்மையான வேல், நடுவில் அகண்டு இருக்கும், கீழே ஆழங்கால் பட்டு இருக்கும். கூர்மையான அறிவை, நம் அஞ்ஞானத்தை அகற்றக்கூடியது அந்த கூர்மையான வேல் அப்படிங்கிறது. அதே மாதிரி அகண்ட ஆழங்கால் பட்ட அறிவு. இது வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். முருக வழிபாடு செய்பவர்கள் இந்த வேலை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வருவோம். புராணத்துல எப்படி இந்த பக்தி இலக்கியம் வருது. நம்ம அப்பத்தா எல்லாம் வீட்டில் கால் நீட்டி போட்டுக்கிட்டு ஒன்று சொல்லும். எப்போ கேட்டாலும் வந்து என்ன சாமி, நல்ல சாமி அப்பத்தா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போடா தம்பி, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லடா, போடா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்பத்தான். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து இந்த சாமி இருக்கு, இந்த சாமி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு விஷயத்தை கடத்த முடியும். அதற்காக அவர்கள் கொண்டு வந்ததுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனை பற்றி பேசிய அந்த சுவாமி மலையில பிரணவத்தை எப்படி சொன்னார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கதை உண்டு. வள்ளி ஆலோலம் பாடினால் அவளை வந்து விநாயகர் பெருமானுடைய துணையோட இந்த முருகன் வந்து எப்படி அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறத இதை நீங்க திருத்தணிகையில பார்க்கலாம். இதுக்கும் நம்ம சங்க இலக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கு. சங்க இலக்கியத்திலும் நம்ம வேலனை பற்றியும் குறவள்ளியை பற்றியும் கொடிச்சி என்ற வேலன் வெறியாட்டு விருத்தம் பார்ப்பது இதெல்லாம் சங்க இலக்கிய காலத்திலிருந்தே நம்ம முருகனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சிருக்கோம். முருகக் கடவுளை பழையோல் குழவி என்றும் சேயோன் என்றும் இந்த மாதிரிலாம் சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சொன்னா பயப்பிள்ளைங்க வந்து கேட்குமா, உட்காந்துக்கிட்டு அப்பத்தா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா? அப்பத்தா பார்த்தா ஒரு 4 கதையை புராண வழியா எடுத்து விடுவோம். ஒரு அசுரன் இருந்தான், அவனை வந்து நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, வந்து அவரை வதம் செஞ்சாரு.
மரமா நின்னா அவனை 2ஆ பொளந்துட்டாரு, கையில வேலாவும் கையில சேவலாவும் மயிலாவும் ஆக்கி விட்டாரு என்று சொன்னாங்க. இப்படி சொல்லப்பட்டதற்கான சூட்சமம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அசுரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் அழிக்கிறதுக்கான வடிவம். அப்படி சொன்னா இந்த குழந்தைங்களுக்கு புரியாது. கடவுள் யாரோ ஒரு அரக்கனை அழிச்சாரு, சூரசம்ஹாரம் பண்ணினாரு அப்படின்னு நம்ம கந்த புராணத்துல எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, கந்த புராணத்தில் இல்லாது எந்த புராணத்திலும் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி குறியீடா சொன்னாதான் இந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும்ன்றதுக்காகத்தான் இந்த புராணங்கள் இருக்கின்றதை தவிர அது கட்டுக்கதை அல்ல அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புராணங்கள் எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா, கதை விடுறான் பாரிவன்னா அப்படி இல்லை, அப்படி சொன்னாதான் இந்த குழந்தைங்களை போய் சென்றடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் புராணங்களை வைத்த அசுரர்கள் என்பது உங்கள் மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை அவர்கள் அழிக்கிறதுக்காக ஒரு டெக்னிக், ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அது குழந்தைங்களை ரீச் ஆகுதுன்றது இது ஒரு வகையான வழிபாடாக இருக்கின்றது. அடுத்தது இதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அறுபடை வீட்டை பத்தி நம்ம பேசுறோம். திடீர்னு நம்ம பையன் கேட்பான் என்ன அப்புச்சி எப்போ பார்த்தாலும் பழனிக்கு போகணும், பண்டாரத்தை பார்க்க சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே காசு தங்காது போல் இருக்கு, எனக்கு கோவணத்தோட நிற்கிறாரே அவர், கோவணத்தோட நிற்கிறாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது என்ன விஷயம் அப்படின்னா, உன் வாழ்க்கை நிலையானது அல்ல. காலையில பார்த்தா ஆண்டி கோலத்துல இருப்பார், சாயந்தரத்துல பார்த்தா சும்மா ஜம்முன்னு நல்ல ராஜ அலங்காரத்துல இருப்பாரு. டேய் அம்பியா இருந்த நீ அந்நியனா மாறிட்டியே அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட சொல்றதோட நோக்கம் என்ன? பழனி ஆண்டவரா இருக்காரு அப்படின்னா, இன்றைக்கு நீ இப்படி இருக்கின்றாய், எதுவுமே நிலையானது கிடையாது. இப்படி இருக்கிற நீ நாளைக்கு ராஜாவும் ஆகலாம், திருப்பவும் நீ ஆண்டியாவும் ஆகலாம். இந்த உலகம் என்பது நீ போவதற்கான ஒரு வாடகைக்கான இடம், எதுவும் நிரந்தரம் இல்லைன்றத உங்களுக்கு காட்டுறாரு. அதுக்காக தான் பழனியில ஆண்டி கோலம். அப்புறம் பண்டாரம் அப்படிங்கிற சொல் நம்ம எல்லாருக்கும், பண்டு பேங்கர், அவர் தான் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சிருக்காரு. அதனால அவரை போய் நல்லா பார்த்து தரிசனம் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. இதெல்லாம் நம்ம அப்பத்தா கதைகள் பக்தி வழியாக எப்படி சொன்னாங்கன்றதுக்காக சொன்னேன். சரி, இப்போ மெயின் ஐட்டம் ஒரு 2 நிமிஷத்துல நான் இதை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது காவடி ஆட்டம் என்பது நம்ம முருக வழிபாட்டுல உள்ளது. இந்த காவடி ஆட்டத்தை பத்தியும் நம்ம அப்பத்தா ஒரு கதை சொல்லி வச்சிருக்கோம். இடும்பனை எப்படி தடுத்தாற் கொண்டார் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம காவடி கந்தனுடைய திருவடியை சேருவதற்காக 2 பக்கமும் சுமைகளை, வேறு வேறு சுமைகளை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பத்தா சொல்லி வச்ச கதை. இந்த காவடி ஆட்டம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க கதை, படிப்பறிவு இல்லாத கிராமங்கள்ல வேல் குத்திக்கிட்டு இந்த காவடி ஆட்டம் ஆடுற இந்த கதை பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி சித்திர எழுத்துக்களாக காவடி என்பது சிந்து வெளியில பொறிக்கப்பட்டிருக்கு. காவடியின் உருவம் அப்ப தமிழன் எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் ஆண்டிருக்கான்றத நீங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். இந்த காவடி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்பத்தாக்கள் எல்லாம் வீட்டுல வச்சிருந்தாம துரத்தி விட்டுறாதீங்க யாரும். அப்பத்தா கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலா கதை சொல்றவங்க நம்ம அப்பத்தாக்கள் தான். அப்பத்தாக்களும் ஆத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிகளும் தாத்தாக்களும் தான் இதெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுல ஒரு துளியாவது கடத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணுன்றதுக்காகத்தான் இந்த கருத்தை நான் வச்சேன். கடைசியா நம்ம இப்ப என்ன வரோம் அப்படின்னா, திருப்புகழ். சரி, இவ்வளவு சொல்லிட்டு இலக்கியத்திலேயே இவ்வளவு நேரமா பேசிட்டியா ஐயா வர? ஆமா, முறைச்சு பாக்குறாரு. திருப்புகழ்ல 2 விஷயம் தாங்க. அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருக்குறள், அதாவது முருகன் கட்டளை, திருப்புகழ் முருகனின் கட்டளை கேட்ப அவர் அருளியது. அதுல என்ன விஷயம் இருக்குன்னா, 16,000 பாட்டு இருக்குங்க. ஆனா நமக்கு கிடைச்சது 1300 சொச்ச பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, பேச்சு வராத குழந்தைக்கெல்லாம் நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் கொடுப்போம் இல்லையா வீட்டுல. கடல் அலையிலே உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஷீ சோல் த சீஷல் அட் த சீஷோர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய போடுவோம். இந்த மாதிரி பசங்களுக்கு ஏகப்பட்ட டங் ட்விஸ்டர் வச்சிருக்காரு நம்ம அருணகிரிநாதர். ஒரு 2 வார்த்தை எடுத்து விட அதை அப்படியே திருப்பி பேசினா குழந்தை, பேச்சு வராத குழந்தை கூட நாக்கு சுழண்டு பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்சிமாருங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதற்காக சந்தனையோடு அமைக்கப்பட்டதுதான் இந்த
திருப்புகழ். இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதுல எல்லாத்தையும் நாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு 4 வரியை மட்டும் நான் இதுல எடுத்து சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தத்தத்தன தத்தத்தனன தத்தத்தன தத்தத்தனன தத்தத்தன தத்தத்தனன தடனன என்பது ஒரு சந்தம். இந்த வகையில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாட்டு, 4 லைன் அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா பக்தி இலக்கியம் நம்ம வந்ததுனால அதை சொல்லாம இருக்கக்கூடாது. வாக்கிற்கொரு அருணகிரி என்று சொல்லுவார்கள். அருணகிரி பெருமான் அருளிய இந்த திருப்புகழிலிருந்து இந்த ஒரு 4 வரியை மட்டும் நான் சொல்லிட்டு என் உரையை முடிக்கின்றேன். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும் வர்க்கத்தமரரும் அடிப்பேன அப்படிங்கிறது தான். இதுல ஒன்றும் கிடையாது, இதுல விஷயம்லாம் எதுவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. இதை விளக்கத்தை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானியின் தலைவனே, அதாவது திருப்பரங்குன்றத்தில் மனம் முடித்த தேவயானியின் தலைவனே. அதே மாதிரி சக்திவேல் ஆயுதத்தை, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், வேல் வாங்கி தான் அந்த சூரசம்ஹாரம் சக்திகிட்டேருந்து வாங்கி தான் செஞ்சார். அதனால சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே என்பது. அப்புறம் மோட்ச வீட்டிற்கு ஒப்பற்ற ஒரு விதையாய் விளங்கும் ஞானத்தின் சொரூபம் தான் வந்து முருகன். அதனால அதை சொல்லியிருக்காரு. என ஓதும் முக்கட்பரமற்கு என்று துதிக்கும் முக்கண்ணர் பரமசிவன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, 33 தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் பரமசிவனுமே, ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படிக்கே பாடம் சொன்ன சுப்பன் இல்லையா, அவங்க எல்லாரும் பணிந்து போற்றக்கூடிய முருகப்பெருமானே அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். நிறைய இருக்கு, பேச ஆரம்பிச்சா இது ஒரு துளி தான். எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு தெரிந்த விடயங்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அகத்தியர் கலைமன்றத்திற்கு என்னுடைய நன்றிகள். அருமை, ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுல வந்து 2 விஷயத்தை ரொம்ப அழகா கவனிச்சிருக்கோம். ஒன்று வந்து தமிழ் பேசுறது வந்து வாய்ப்பழக்கம், செந்தமிழும் வாய்ப்பழக்கம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு சொன்னாங்க அந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை படிக்கும்போது உங்களுடைய டங் ட்விஸ்டர் மாதிரி உங்களுக்கு வாய்ப்பழக்கம் வருகிறது. ஏன்னா பேசத்தான் தமிழ் வரும். அது வந்து ஒரு நம்ம கட்டாயமாக எடுத்துக்க வேண்டியது. அதுக்காக வேண்டிய நம்ம அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு நல்ல இது. 2வது வந்து கதைகளின் முக்கியத்துவத்தை பற்றி சொன்னாங்க. கதை வந்து ஒரு பாட்டி சொல்கிற கதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வாய்மொழியாகத்தான் நம்மளுடைய தமிழ் வளர்ந்துருக்கு. அந்த காலத்தில் ஏன் நம்ம பாட்டுகள் எழுத்துக்களை பூரா ஒரு இசை வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எழுதி கொடுத்து நம்ம படிக்கலை, எப்போதுமே ஒருத்தர் சொல்ல வேண்டியதை கேட்டு படித்ததுனால இசை வடிவமும் கதை வடிவமும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் அந்த கதை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா வாட் இஸ் யுவர் ஸ்டோரி லைன் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிப்போம். நம்ம என்ன கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஸ்டோரி நம்ம விட முடியாது, எங்கே போனாலும் நம்மளுக்கு கதை உண்டு. அதை கொஞ்சம் அழகாக சொல்லி பாட்டிமார்கள்ட்ட இருந்தும் ஆத்தாமார்கள் கற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக அருமை, பாராட்டுகள்.